ஹலோ காய்ஸ், ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நியூசிலாண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நீங்களும் வந்து அப்ராடில் படிக்கிறதுக்கு யோசிச்சிருந்தீங்க. அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இங்கே எப்படி காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சென்னையில் இந்தியாவில் வந்து நான் என்னோட பிடிஎஸ் முடிச்சிருக்கேன் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில். அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா தேர் இஸ் லைக் பிடிஎஸ் முடிச்சுட்டு ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் இப்போ வந்து எல்லாருமே பிடிஎஸ் சேச்சுரேட்டட்னு சொல்றாங்க. அண்ட் தட் இஸ் ட்ரூ. பிகாஸ் அங்கே சேலரி கிளினிக்ஸ்ல வேலை பார்க்குற ஃபுல் டே வேலை பார்த்தா கூட 10,000 to 20,000 ஃப்ரெஷர்ஸ்க்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா கூட ரொம்ப பெரிய சேலரிலாம் கிடையாது, 30,000 மந்த்லி. அண்ட் ஆல்சோ நீங்கள் எம்டிஎஸ் முடிச்சா யூ கேன், இப்போ நீங்கள் கிளினிக் வச்சிங்கன்னா ஓகே, நல்ல இது இருக்கு ஸ்கோப். பட் உடனே ஸ்கோப் இருக்கான்னு பார்த்தா நோ. பிகாஸ் நல்ல ரொம்ப வருஷம் ஆனாதான் அந்த கிளினிக்கோட நேம்லாம் பெருசாகி யூ கேன் கெட் குட் இன்கம். ஸோ அது வந்து நம்ம இன்வெஸ்ட் நிறையா பண்ணணும். எம்டிஎஸ்க்கும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும். ஆல்சோ நீங்கள் வந்து கிளினிக் வைக்கிறீங்கன்னா அதுக்கும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நான் கிளினிக்கல் சைடில் போகலான்னு யோசிச்சேன். ஸோ நான் கிளினிக்கல் சைடில் நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. லைக் பப்ளிக் ஹெல்த் எடுப்பாங்க, ஸோ ரிசர்ச் பேஸ்டாக எடுப்பாங்க, அது மாதிரி நிறையா இருந்தாலும் நான் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஹெல்த் சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மாஸ்டர்ஸ் இன் ஹெல்த் சயின்ஸ் நான் வந்து ஏன் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ். ஸோ இதில் நிறையா இருக்கு. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து நிறையா உள்ளே இருக்கு. ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஹெல்த் சயின்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து நிறையா ப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் அப்ராட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறையா எப்போவுமே வந்து ஹெல்த் செக்டர்ஸ்க்கு வந்து நிறைய நீட் இருக்கு. அண்ட் நியூசிலாண்டில் வந்து எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னா, எல்லா கண்ட்ரீஸுமே மோஸ்ட்டாக இட் இஸ் இன் ரிசெஷன், நிறைய இமிகிரன்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. பட் நியூசிலாந்து வந்து மினிமல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவும் இருக்கு அண்ட் கிடைக்காமையும் இருக்கு. பட் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் நியூசிலாந்து வந்து இப்போ பெஸ்ட்ல இருக்கு. ஸோ எஜுகேஷனும் இங்கே வந்து ரொம்ப நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஸோ வந்து இப்போ நான் நியூசிலாண்டில் இருக்கேன் அண்ட் ஆல்சோ என்னோட மாஸ்டர்ஸ் இங்கே பண்ணுறேன். ஸோ இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர் டு இன்ஸ்டிடியூட். ஸோ இன்ஸ்டிடியூட்ல படிச்சா நல்ல வேல்யூவா, யூனிவர்சிட்டி நல்லா படிச்சா வேல்யூவா அப்படின்னா எல்லாமே சேம் தான், சிமிலர். ஸோ நான் வந்து என்ன எடுத்தேன்னா ஈஸ்டர்ன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்து கம்பேர் டு யூனிவர்சிட்டிஸ் லைக் பிக் யூனிவர்சிட்டியை விட ஃபீஸ் வந்து கம்மி. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களோட லெவல் 8 லெவல் 9 உங்களோட ஸ்கோர் அதுதான் பார்ப்பாங்க. யூனிவர்சிட்டியில் படித்தா உங்களுக்கு சூப்பர் ஜாப் அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து நான் வந்து ஈஸ்டர்ன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து என்னோட லெவல் 9, ஸோ மாஸ்டர்ஸ்னா லெவல் 9, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோனா லெவல் 8. ஸோ இது ரெண்டுத்துக்குமே இங்கே நல்ல வேல்யூ இருக்கு. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா வந்து உங்களுக்கு வந்து 1 year கோர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் வந்து 18 months கோர்ஸ். ஓகேவா? ஸோ மாஸ்டர்ஸ் வந்து படித்தா லைக் நிறைய வேல்யூ அதை விட. ஸோ நான் பிடிஎஸ் முடிச்சுட்டு இங்கே டேரெக்டாக மாஸ்டர்ஸ் படிக்க ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட ஃபீஸ் வந்து 25 lakhs. என்னோட இந்த கோர்ஸோட ஃபுல் 18 months ஃபீஸ் 25 lakhs. தட் இஸ் எம்டிஎஸோட ஃபீஸ் விட ஐ திங்க் இட் இஸ் சிமிலர் ஆர் கம்மி. அப்புறம் வந்து எங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் 13 lakhs காட்டணும். பட் அது நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கலாம். இட் இஸ் உங்களுக்கு தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணாத அது செகண்டரி. ஸோ இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி தான். பட் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா ஈஸியாகவே மேனேஜ் பண்ணிடலாம். அண்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லைக் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் இல்லை டென்டல் அசிஸ்டன்ட் அது மாதிரிலாம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் உங்களுக்கு உடனே பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக க்ராசரிஸ், அப்புறம் லைக் நிறையா ஷாப்ஸ், லைக் குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, பர்கர் ஷாப்ஸ் இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ், அது மாதிரிலாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். பட் இங்கே எப்படின்னா, நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே எல்லா ஜாப்ஸும் கிடைக்கும். ஸோ நான் வந்து ரெஃபரன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து டென்டல் அசிஸ்டண்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். டென்டல் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் பிடிஎஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ல நீங்கள் டென்டல் அசிஸ்டன்ட் எடுக்கலாம். அதே நீங்கள் டென்டிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ அதை பற்றி யோசிக்கல. ஸோ இப்போதைக்கு ஐம் ஒர்க்கிங் அஸ் டென்டல் அசிஸ்டன்ட். அண்ட் எவ்வளோ மாதம் ஆச்சுன்னா எனக்கு டென்டல் அசிஸ்டன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு 7 months ஆயிடுச்சு. பிகாஸ் எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லையோ க்ராசரிஸ்லையோ நான் நல்லா வேலை பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். பிகாஸ் எனக்கு அது செட் ஆகாது. ஸோ நான் நல்லா வெயிட் பண்ணி எனக்கு 7 months கழிச்சு ஐ காட் அ ஜாப் ரெசிடென்டல் அசிஸ்டன்ட். ஸோ நான் வந்து இப்போ ஐம் ஹாப்பி வித் தட். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹெல்த் செக்டர்லேயே வேலை எடுக்கணும். அப்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லிட்டலாக 2 yearsல நீங்கள் ரெசிடென்ட் ஆகிடலாம்.
அதே ஜாப்ல எடுத்தீங்கன்னா. ஸோ நீங்க லெவல் 9 கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, மாஸ்டர்ஸ் முடிச்சீங்கன்னா. ஸோ அதுலேயே உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் ஆயிரும். ஸோ இன்னும் 1 பாயிண்ட் எடுக்கணும். அந்த 1 பாயிண்ட் எப்படி எடுப்பீங்கன்னா, உங்களோட படிச்ச சம்பந்தமான கோர்ஸ்லயே நீங்க உங்களோட ஜாப் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு லெவல் 6 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து ரெசிடென்ட்க்கு அப்ளை பண்ணலாம். தட் இஸ் ஈஸி தான். ஸோ எஸ். அடுத்து என்னதுன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா 150ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். பட் 150னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது, கன்சிடரா இருக்கும். நீங்க ஒரு 200 போனீங்கன்னாவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சிங்கிள் ரூம் கிடைச்சிடும். ஸோ சிங்கிள் பர்சனுக்கு இது. நீங்க ஃபேமிலியா வரீங்க அப்படின்னா, லைக் உங்களோட ஹஸ்பண்ட், குட்டிங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்போ வந்து உங்க பார்ட்னர் ஹெல்த் கோர்ஸ் படிக்கிறாங்க, இல்ல மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க உங்களோட பார்ட்னருக்கு டிபெண்டன்ட் வீசா ஈஸியா எடுக்கலாம். பார்ட்னர் ஒர்க் வீசான்னு ஒன்று இருக்கு. ஸோ உங்களோட பார்ட்னரும் இங்க ஒர்க் பண்ணலாம். நீங்களும் வந்து படிச்சுக்கிட்டே 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் பர் வீக். ஸோ உங்க பார்ட்னர் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம். பட் படிக்கிறவங்க வந்து 20 ஹவர்ஸ் பர் வீக் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். நவம்பர்ல இருந்து 25 ஹவர்ஸ் பர் வீக்கா மாத்த போறாங்க. ஸோ அது நவம்பர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ நீங்க 25 ஹவர்ஸ் பர் வீக் தாராளமா ஒர்க் பண்ணலாம். அண்ட் 25 ஹவர்ஸ் பர் வீக் ஒர்க் பண்ணா என்ன சேலரி வரும் அப்படின்னா, இங்க மினிமம் வேஜ் பேசிஸ்ல தான் இருக்கு. ஸோ இங்க நீங்க வந்து எவ்வளோ கம்மியா ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு வந்து மினிமம் வேஜ் வந்து பெர் ஹவருக்கு $25 கொடுத்துருவாங்க. நம்ம ஊர் மாதிரி 5000 ரூபாய் தான் மாசத்துக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு 1 ஹவருக்கு $25 அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. 25 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா $25 பெர் ஹவருக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸ்ல வீக். ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீக்லிக்கே நீங்க 2 டேஸ் ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் $400 to $500 வந்துடும். ஸோ நீங்க அது உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ், இங்க இருக்கிற ரெண்டா இருந்தாலும் சரி, அண்ட் ஆல்சோ உங்களோட கிராசரிஸ் நீங்க வாங்கணும்னா சரி, அந்த இதுலயே நீங்க வந்து பண்ணிடலாம். நீங்க உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் பேங்க்ல இருந்து லோன் எடுத்திருப்பீங்களா, எஜுகேஷன் லோன், அதுல இருந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்க அதுல இருந்து எடுத்தா கூட ஈஸியா நீங்க திரும்ப அடைச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கிற லிவிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ இங்க வந்து கிராசரிஸ் கண்டிப்பா ஜாஸ்தி தான் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ். ஸோ அப்புறம் ஃபுட் பார்த்தீங்கன்னா, ஃபுட் இங்க வந்து உங்களோட டேஸ்ட் வந்து என்ன மாதிரி ரொம்ப சென்னை ஃபுட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்களே குக் பண்ண கத்துக்கோங்க. இல்லாட்டி அப்படின்னா இங்க நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க மோஸ்டா நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கு. தமிழ் ரெஸ்டாரண்ட்னா சில இடத்துல இருக்கு, சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ். அது வந்து யூ கேன் மேனேஜ். ஸோ அடுத்து நம்ம என்னது அப்படின்னு பார்த்தா, முடிச்சுட்டு இப்போ நான் படிக்கிற கோர்ஸ் முடிச்சுட்டு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன போலாம்னா ஹெல்த் சர்வீஸ் மேனேஜர் ஒரு மேனேஜ்மெண்ட். இப்போ அதுனா என்னன்னா, இப்போ ஒரு கிளினிக்கை மேனேஜ் பண்றது, இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டலை மேனேஜ் பண்றது, நீங்க ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் வந்து நீங்க கன்சல்டன்ஸா கூட போகலாம். லைக் அட்வைசிங் ஆன் ஹெல்த் சர்வீசஸ், அப்புறம் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் இருக்கு நிறையா. அது எல்லாமே பிரைவேட் செக்டர். நீங்க வந்து கவர்மெண்ட் இதுல வேலை பார்க்கணும், என்ஜிஓஸா ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. நீங்க வந்து ஹெல்த் செக்டர்லயே நிறைய விதமான பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த பிரான்ச்சஸ்ல நீங்க எது வேணா ஒர்க் பண்ணலாம். நீங்க வந்து உங்களுக்கு ரிசர்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ரிசர்ச் பேஸ்டாவும் போகலாம். தட் இஸ் பப்ளிக் ஹெல்த் சைட்லயும் நீங்க போகலாம். ஸோ உங்களோட இந்த ஹெல்த் கோர்ஸ் படிச்ச இதுலயே உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கோர்ஸ் நான் நினைக்கிறேன் இட் இஸ் லைக் வெரி குட் கோர்ஸ். ஸோ பப்ளிக் ஹெல்த் எடுத்தா நம்ம பப்ளிக் ஹெல்த் மட்டும் போகும். அதே இந்த மாதிரி ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க மோஸ்டா எல்லா பிரான்ச்சஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து அலைட் ஹெல்த் ப்ராக்டிஷனர், அப்புறம் ஹெல்த் சர்வீஸ் மேனேஜர், அப்புறம் ஹெல்த் ப்ரொமோஷன் லைக் எஜுகேட்டர், அதுக்கப்புறம் ரிசர்ச் ரோல்ஸ், அப்புறம் பாலிசி அனலிஸ்ட், அப்புறம் கன்சல்டன்ட் இன் ஹெல்த் செக்டர், அதுக்கப்புறம் நிறைய ஸ்பெஷலிஸ்ட், கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ரோல்ஸ், அது மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. அது கூகுள்லேயே வரும், நீங்க கூகுள்லேயே பார்க்கலாம். நானும் கூகுள்ல தான் பார்த்தேன். ஸோ அடுத்து வந்து என்னதுன்னா, இப்போ அப்ராடுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க இந்தியாவுக்கு திரும்ப வரணும்னு நினைச்சீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் அ குட் ஆப்ஷன். நீங்க வந்து அப்ராட்ல கஷ்டப்பட்டு படிச்சு இங்க வேலை எடுத்து இங்க நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்கே நீங்க செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் பண்ணுங்க. பிகாஸ் இங்க நீங்க ஃபுல்லா பண்ணி ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க இந்தியாவுக்கு போனீங்கன்னா ஸ்கிராச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். ஸோ நீங்க இங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சா மட்டுமே நீங்க அப்ராட்க்கு போங்க. அதுதான் என்னோட சஜஷன். பிகாஸ் திரும்ப நம்ம இந்தியா போனாலுமே ஸ்கிராச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க நீங்க செட்டில் ஆகுறதா இருந்தா மட்டும் இங்க வாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க கண்டிப்பா ஹோம் சிக் ஆவீங்க. பிகாஸ் நான் பயங்கரமா ஹோம் சிக் ஆனேன். பிகாஸ் இங்க இருக்கிற ஃபுட், இங்க இருக்கிற கிளைமேட், இங்க இருக்கிற கல்ச்சரல் ஷாக் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்க வந்து 5 o'clock மேக்ஸிமம் 6 o'clock எல்லா கடையுமே சாத்திடுவாங்க. நீங்க எங்கேயுமே வெளியில போக முடியாது. லைக் வெளியில போலாம், மணி வரைக்கும் வேணா வெளியில போலாம். பட் தி திங் இஸ் it will all be closed. எந்த கடையுமே இருக்காது, ஈவன் ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே இருக்காது.
சில பார் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் நைட் வரைக்கும். பட் ஃபுட் எல்லாமே வந்து ஊபர் ஈட்ஸ். நம்ம ஸ்விக்கிலலாம் நடுராத்திரி ஆர்டர் பண்ணுவோம்ல, அது மாதிரி இங்க எதுவுமே பண்ண முடியாது. ஊபர் ஈட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஊபர் ஈட்ஸ், டோர் டேஷ் அப்படின்னு. அது எல்லாமே வந்து 9:00 to 9:30க்குள்ள எல்லாமே மூடிடும். உங்களால ஃபுட் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ நீங்க வந்து இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6:00 நீங்க டின்னர் முடிச்சிடணும். அண்ட் ஆல்சோ நம்ம எப்பவுமே ஈவினிங் ஆனதானே வெளியில போய் ஷாப்பிங்லாம் பண்ணுவோம். இங்க அப்படிலாம் கிடையாது. வீக் ஃபுல்லாவே எல்லாருக்குமே 5:00 வரைக்கும் தான் ஒர்க். ஈவன் கடைங்களுக்கு கூட அவங்க அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு கூட 5:00 வரைக்கும் தான் ஒர்க் இருக்கு. தேர்ஸ்டே மட்டும் தான் உங்களுக்கு வந்து 9:00 வரைக்கும் ஷாப் இருக்கு. இங்க தேர்ஸ்டே தான் வந்து ஃபுல் டே இருக்கும். லைக் எல்லா ட்ரெஸ் கடை அப்படின்னா நீங்க தேர்ஸ்டே வெளியில போகலாம். தேர்ஸ்டே 9:00 வரைக்கும் இருக்கும். அப்புறமா சண்டே கூட இருக்காது இங்க. சண்டே சாட்டர்டே கூட எல்லாமே 6:00க்கு மூடிடுவாங்க. தானே ஷாப்பிங் போலாம் அப்படின்னா 6:00 நீங்க போகாட்டி எந்த கடையும் இருக்காது. நான் இதை ஃபர்ஸ்ட் அதுவும் நம்ம சென்னையில இருந்துட்டு ஈவினிங் ஆனா தான் நம்ம ஜேன்னு இருக்கும். அது இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஐயோ எங்கேயுமே போக முடியாதா ஈவினிங் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே எனக்கு வந்து ஹோம் சிக் ஆயிட்டேன். அண்ட் ஆல்சோ சாப்பாடு என்னதான் நீங்க வந்து நீங்க வெளியில போய் சாப்பிட்டாலும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலுமே நம்ம ஒரு டேஸ்ட் வராது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு செட் ஆயிடும். செட் ஆகாதுன்னு இல்லை, பட் கஷ்டமா இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணா 6 மந்த்ஸ்லேயே ஓடி போயிட்டேன். இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஜூலை லைக் நான் ஜான்வரி எண்டில் இங்கே வந்தேன்னா நான் ஜூலைலேயே திரும்ப ஊருக்கு போயிட்டு ஒரு மாதம் அங்கே ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன். எனக்கு 1 மந்த் வெக்கேஷன் இருக்கும். ஒரு டேர்ம் முடியும் போது எனக்கு 1 மந்த் வெக்கேஷன் இருந்துச்சு. அந்த 1 மந்த்ல நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அந்த 1 மந்த் வெக்கேஷன் அப்போ நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஃபுல் 40 hours ஒர்க் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கிறவங்க சான்ஸும் இருக்கு. ஸோ எஸ், ஸோ வெக்கேஷன் உங்களுக்கு மாதத்துக்கு 1 மாதம் வரும். டிசம்பர் ஜனவரி ஃபுல் 2 months வெக்கேஷன் இருக்கும். எனக்கு டிசம்பர் ஊருக்கு வரணும். ஸோ எஸ், ஓகே. ஸோ வந்து இதுதான் வந்து இங்க இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ இப்போ நியூசிலாண்டில் என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லா கண்ட்ரீஸுமே ரிசெஷனில் போயிட்டு இருக்கு. பட் இது வந்து ஃபுல்லாக இருக்காது. இட் வில் ஆப்வியஸ்லி இந்த மார்க்கெட் வில் கம் அப் அண்ட் டவுன். ஸோ இப்போ வந்து ரிசெஷன் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரிசெஷன் வந்து போயிடும் அண்ட் மார்க்கெட் அகேன் திரும்ப மேலே போகும். நீங்க ஐடிஸ்ல இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இருக்கு. எனக்கு இந்த 2 ஃபீல்டில் தான் இப்போதைக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும். பிகாஸ் நான் வந்து ஹெல்த் ஃபீல்டில் வந்திருக்கிறதுனால மித்த ஃபீல்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது. அண்ட் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா விசா. ஸோ என்னோட விசா வந்து 2 வாட்டி ரிஜெக்ட் ஆச்சு. 2 times ரிஜெக்ட் ஆச்சு. ஐயோ, நான் லிட்டரலா அவ்வளோதான் போல நம்மளுக்கு போக முடியாதுன்னு நினைச்சிட்டேன். ஸோ வந்து என்னோட விசா வந்து எதனால ரிஜெக்ட் ஆச்சு, அப்புறம் எந்த ஏஜென்சின்னு சொல்ல முடியாது. ஏஜென்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஏஜென்சியில் நான் அப்ளை 3rd டைம் பண்ணி எனக்கு விசா அப்ரூவல் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஷியோராக காமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ விசா டாக்குமெண்ட்ஸ் அப்புறமா எப்படி என்னென்ன தேவை ஸ்டெப்ஸ், வாட் அண்ட் ஆல் ஸ்டெப்ஸ் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி ஃபுல்லாக பேசலாம். ஸோ இதுவே பெரிய வீடியோ, இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ until the next video, bye.